ஹலோ ஷோல் வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒய் பாண்டட் சன்னா பாண்டட் பேர் சன்னா தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க டார்க் ஹிஸ்ட்ரி என்ன, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அண்டு ஒரு சில விஷயங்களும் பேசுவோம். அப்படியே சன்னா வந்து நிறைய பேர் பேராக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அது ஏன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷோல் யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் அங்கே ஒன்று இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ ஷோல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங், ஏன் சன்னாவில் பாண்டட் பேர் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மார்க்கெட்டில் நல்லா பூம் இருக்கக்கூடிய ஒரு மீன் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளவரான். ஸோ ஃப்ளவரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டட் பேர் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து போயிடுங்க. 30K 40K போகும், 75K போகும். நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். அந்த குவாலிட்டி, அந்த மீனோட குவாலிட்டியை வச்சு அந்த மீனோட ப்ரைஸ் அவ்வளோ போகும். ஏன்னா அந்த மீன் வந்து அவ்வளோவா யார் வளர்க்க எடுப்பாங்க. அது வந்து இந்த ஃபார்ம் வச்சுக்கிறவங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து வாங்கி ப்ரீட் பண்ணி சேல் பண்ணதுக்காக வாங்குவாங்க. தவிர பர்சனலாக இப்போது அக்வேரியம் ஹாபியில் இருக்கிறவங்க அதை வந்து வாங்கி அதை வந்து வளர்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க அது வந்து சிங்கிளான ஃப்ளவரான்ஸ் தான் எப்பவும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால அந்த சைடு அவங்க போக மாட்டாங்க. ஸோ பை அதை விட்டுருங்க. இப்போ வந்து சன்னாக்கு வந்துடுவோம். ஸோ சன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை பாண்ட் பண்ணுறதுன்றது, ஃப்ளவரான் பாண்டிங் பண்ணுறதுன்றது, பேர் பண்ணுறதுன்றது நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மிரர் வச்சு ரிலீஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் சன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நேர்மாறாக ஆப்போசிட் சைடு. இதுங்க வந்து பாண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுங்களுக்கே ஒரு மீனை பிடிக்கணும். அதுங்களுக்கு அதை பிடிச்சாதான் அதுவும் கூட இந்த மீன் போய் பாண்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம பேராக இப்போ வந்து டிவைடரை வச்சு ஒரு மெயில் ஒரு ஃபீமேலை போட்டு பண்ணுறோன்னா அந்த பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஈவன் அது ரொம்ப ரொம்ப தடவை நான் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அது ஃபெயிலியர் தான் இருக்குது. பட் இதில் வந்து நான் குரூப்பாக பண்ணும்போது எனக்கு அதில் ஃபெயிலியரே ஆனதில்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 to 100% சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 சன்னாஸ், ஓகேங்களா, குரூப் பாண்டிங்க்கு 24 சன்னாஸ் டேங்க்கில் ஆட் பண்ணேன். அந்த 24 சன்னாஸுமே ஜுவனைல் சைஸ் தான். அதில் 1 2 ஃபிஷஸ் இருக்கும், கொஞ்சம் சின்ன சைஸஸ்லாம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெஷன் டைவர்ட் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்து ஜுவனைல் கொஞ்சம் இருக்கும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது இருக்குது. 24மே ஜுவனைல் கிடையாது. அதில் ஒரு 15 18 ஃபிஷஸ் ஜுவனைல் சைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் டேங்க்கில் போட்டேன். அதெல்லாம் டேங்க்கில் போட்டு கொஞ்ச நாள் ஒரு 1 மந்த்லேயே எனக்கு பாண்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே வந்து 10க்கு கீழே இருக்க ரேஷியோ கணக்கு தான் யூஸ் பண்ணுவேன். நம்பர்ஸ் தான் எடுப்பேன். 10க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் தான். நான் 10க்கு மேலே இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. நான் வந்து இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இதை வந்து ஒரு 6 ஃபிஷஸ்லாம் வச்சோன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒன்று ஒன்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும்னால நான் வந்து ரேஷியோ கணக்கு இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோ மீனை நான் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ 24 ஃபிஷஸை வச்சேன். ஸோ எனக்கு வந்து அந்த நிப்பிங் ப்ராப்ளம், அந்த அக்ரெஷன் எனக்கு இந்த டேங்க்கில் இல்லாமல் இருந்தது இந்த மீன்கிட்டேருந்து. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, என் கடைசியாக நான் 24 மீன் போட்டதில் எனக்கு வெறும் 1 மாதம் கழித்து எனக்கு இந்த ஒரு பேர் தான் கிடச்சிது. மற்ற மீன்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மீன்களை அடித்து கொன்று போட்டுச்சு. இந்த மீன் சரியாக அடித்து கொன்று போட்டுருச்சு. எல்லாத்துக்குமே சரியான டேமேஜு. சிலலாம் செத்துருச்சு. சிலலாம் எடுத்து சிவியரான டேமேஜ் இருந்தது. எடுத்து க்யூர் பண்ண முயற்சி பண்ணேன். எவ்வளவோ பண்ணிட்டேன். என்னால் வந்து முடியவே இல்லை. அது எல்லாமே வந்து இறந்து போயிடுச்சு. நல்ல வேலை என்கிட்ட 24 ஃபிஷஸ்க்கு மேலேயே இருந்தது. நிறைய ஜுவனைல் சைஸஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வேண்டாம், மிக்ஸ் பண்ண வேணான்னு 1 2 மீனை மட்டும். ஸோ நான் வந்து 3 மீனை மட்டும் பிரித்து வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு கிளர்த்தியை வந்து நான் சேல் பண்ணிட்டேன். இன்னொரு கிளர்த்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறவர் தான். அவரும் மீன்லாம் வளர்ப்பார். அவருக்கு வேணும்னு கேட்டனால அவருக்கும் அதை வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட பேலன்ஸ் ஒரே ஒரு கிளர்த்தி இருக்குது, ஜுவனைல் சைஸு. அது சேல் பண்ணவே இல்லை. அதை நான் இன்னும் வீடியோலையும் காட்டாமல் வச்சுருக்கேன். ஆனால் காட்டினா கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால காட்டாமல் வச்சுருக்கிறேன். பட் எனக்கு அது வந்து சேல் பண்ண ஒரு ஐடியா இல்லை. ஆனால் அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிங்கிளாக ஒன்று வளர்க்கலான்னு.
ட்ரை பண்ணுறேன். பட் ஃப்யூச்சரில் வளர்க்க முடிஞ்சா பார்ப்போம். இல்லாட்டி வளர்க்க முடியலன்னா குரூப்பில் போட்டுருவேன் சேலு. ஸோ ஓகே, பை த பை விட்டுருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எல்லாம் இறந்து போயிடுச்சு. பாண்டட் பேரில் நம்ம அந்த பாண்டிங் பேரை டக்குன்னு பிரிக்கலன்னா, அந்த 2 மீன் மெயில் அண்ட் ஃபீமேலும் சேர்ந்து மற்ற மீனை கொன்னுடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, காமன் தான். பாண்டிங்கில் நடக்கும்போது காமன் தான். பாண்டிங்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, சில மீன்கள்லாம் ரொம்ப அக்ரெசிவாக ஃபைட் பண்ணி இறந்து போகும். அதுவும் வந்து காமன் தான். இந்த நேச்சுரல் பாண்டிங்கில் ரொம்ப காமனான விஷயம். சன்னாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயில் ஒரு ஃபீமேலை போட்டு உனக்கு இந்த மீனை தான் பிடிச்சிருக்கு, நீ வேறு வழியில் இந்த மீனை தான் அக்செப்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி பண்ணோன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவே வந்து அதுங்களை வந்து நேச்சுரலாக அதுங்களுக்கே அதுங்களை பிடிச்ச ஒரு இணையை தேர்ந்தெடுக்க விடுறது தான் ஒரு ரைட் வே. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங். ஓகேங்களா? ஸோ அந்த பாண்டிங் தான் சன்னாஸில் வந்து பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் நம்மளுக்கு வேணும்னா. ஒரு பேரா நம்ம வந்து மெயில் அண்ட் ஃபீமேலை வைக்கும்போது, அந்த பேரா அது வந்து பாண்ட் ஆகும்போது, அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அது வரைக்கும் நான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால் வந்து அதை விட்டுடலாம். பட் ஒரு குரூப் பாண்டிங்கில் நான் அதை வந்து பண்ணும்போது, எனக்கு அந்த பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து கேப்டிவ்லேயே பாண்டான மீன் இது. ஓகேங்களா? கேப்டிவ்லேயே பாண்டான மீன், வைல்டில் கிடையாது. ஸோ இப்போது வந்து இந்த 24 மீனில் 22 மீனுமே இறந்துருச்சு என்கிட்ட. ஸோ 22 மீன், ஒரு மீனோட ப்ரைஸ் 500ன்னு வச்சுக்கோங்க. 22 மீன் கிட்டத்தட்ட 11,000 ருபீஸ் எனக்கு வந்து நஷ்டம் பார்த்தீங்கன்னா. இதுக்கு நல்ல வாட்ரு சேஞ்சு, கேன் வாட்டருக்கு, அந்த ஃபுட்டுக்கு இதெல்லாம் நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12Kன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த இந்த ஒரு பேர் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரீசன், இவ்வளோ லாஸ் ஆகி தான் உனக்கு இந்த பேர் வேணுமாடா நிறைய பேருக்கு தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு பேரை வளர்க்கணுன்னு. அதுக்கு வந்து வாண்டட் பேராக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்டில். அப்படி கிடைச்சாலுமே அது வந்து நான் நம்பி வாங்கி எடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாம் உட்காந்து பாண்ட் பண்ணுறாங்களா இல்லையானே தெரியாது. அதனால தான். பட் நானே பாண்ட் பண்ணும்போது எனக்கு அது வந்து ஒரு நிம்மதி இருக்குது. எனக்கு எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் நான் அது வந்து முன்னாடியே இந்த இந்த பேர் ஆன உடனே முன்னாடியே நான் வந்து இந்த பேரை பிரிச்சுருந்தேன்னா, எனக்கு வந்து அந்த மற்ற பேர்லாம் இருந்திருக்கும். நான் அது வந்து பிரிக்காமல் விட்டதுக்கான மெயின் ரீசனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து என்னோடய கட்டில் அடியில் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி என்கிட்ட டேங்க்ஸ் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை. நான் தூங்குகிற பெட்டுக்கு அடியில் தான் வச்சுருப்பேன் டேங்க்ஸ் எல்லாம். ஸோ என் வீட்டுக்கு மீன் வாங்க வரவங்க வந்து வரும்போது அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கும்போது அது வந்து பாண்ட் ஆயிடுச்சா இல்லையான்றதை எனக்கு ப்ராப்பராக பார்க்க முடியல. ஸோ எனக்கு ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா, நான் கட்டிலடியில் வச்சு பாண்டிங் பண்ணவே மாட்டேன். ஒரு இருட்டான ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்கணும் பாண்டிங் பண்ண. பட் நான் அப்படிலாம் இல்லை. எடுத்து தனியாக வச்சிட போகிறேன். தனியாக வச்சு பாண்டிங் பண்ண போகிறேன். ஸோ அப்போனா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேர் ஆனோடனே நம்ம டக்குன்னு பிரிச்சிடலாம். ஸோ ஏன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டேன் இந்த பேர் பாண்டிங்கில் நான். ஸோ வந்து கிட்டத்தட்ட எனக்கு இவ்வளோ இது. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேர் பாண்டிங் வீடியோ நான் கல்யாணத்தோட பேர் பாண்டிங் வீடியோலாம் போடுறேன்ல, போடும்போது என்கிட்ட வந்து கேட்பாங்க, சேல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 8K அபோவ் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். 8K 5K அபோவ் நான் சேல் பண்ணுவேன் அப்படின்றேன். ப்ரோ இந்த மீனுக்கெல்லாம் இவ்வளோ வர்த்தே இல்லை ப்ரோ, நான் வேணா 1000 தரேன் தரீங்களான்றாங்க. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 11,000 மீன் நான் இழந்துட்டேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, வாட்ரு இதுக்கடுத்து மெனக்கெட்டது. எனக்கு அதில் லாபமும் இல்லை. நான் 8K கொடுத்தாலுமே எனக்கு அது லாபம் இல்லை. அப்போது 1000 கேட்டால் எப்படி இருக்கும்? நான் எதுவும் சொல்லல நான் அவர்கிட்ட. நான் சொன்னேன் இது வந்து பாண்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது. அண்ட் என்கிட்ட இருக்கிறதும் ரேர் வெரைட்டி தான். நான் 8K சொல்கிறது ரொம்ப சீப்பு தான் சொன்னேன் நான். ஏன்னா எனக்கு அதில் லாஸே அதிகம் தான். நான் இதுக்கு பேசாமல் இந்த மீனை நானே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நானே வச்சுக்கிறேன், எனக்கு வேணவே வேணான்ட்டேன். நான் ஆக்சுவலி எனக்கு சேல் பண்ணவே ஒரு ஐடியா இல்லை. நானே வச்சுக்கலான்னு தான் ஒரு முடிவே. பிகாஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுவார்ட்டி, ஆண்ட்ரூ மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் கிடச்சிரும் எனக்கு. பட் எனக்கு கெல்லர்த்தி கிடைக்குமான்றதான் டவுட்டு. ஏன்னா அது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதனால் இந்த பாண்டட் பேரோட மதிப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது வந்து ஒன்ஸ் நல்லா ப்ரீட் ஆகுதுன்னா இதோட மதிப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பட் எனக்கு வந்து இதை கேப்டிவ் ப்ரீட் பண்ணணும்னு ஆசை. இது ரொம்ப நாள் என்கிட்ட வச்சுக்க முடியுதான்றது தான் பார்க்கணும்.
எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து இதை சேல் பண்ணுறக்கூடாது. எனக்கு அதான் மெயின் குறிக்கோள். ஏன்னா இதோட ப்ரீடிங் வீடியோவும் நான் சேனலில் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதான். ஸோ ஷோல் ஒவ்வொரு தடவையும் பாண்டிங் பண்ணும்போதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமன் தான். அண்ட் பாண்டிங் பீரியட் வந்து பார்த்திங்கனாலுமே 6 மந்த் வரைக்கும் போகும். அதனால் வந்து இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் இல்லை. இதனால தான் இந்த பாண்டட் பேர்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது சன்னால. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சன்னாஸை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. அண்ட் அது வந்து ஒரு பேரா வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் அவ்வளோ மணி கண்டிப்பாக அவ்வளோ மணி கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த மீன் வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, அது ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? அது அவங்களோட விருப்பம். அதில் நான் வந்து தடையிடலை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது பாண்டட் பேராக வளர்க்கணும்னு ஆசைன்னா, நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ட்ரஸ்டட் பர்சன் கிட்டேருந்து எடுக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? பாண்டட் பேர். இல்லை நீங்களே பாண்ட் பண்ணுங்கள். அது எப்படி பாண்ட் பண்ணுறதுன்றது நான் ஸ்டுவார்ட்டிக்கு பாண்டிங் பண்ண வீடியோவே ஒன்று போட்டிருக்கேன். அதை வந்து குரூப் பாண்டிங்கில் அழகாக நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியும் போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி வாங்கணுன்னாலுமே வாங்குங்க ஒரு பாண்டட் பேராக. ஸோ உங்களுக்கு வந்து பாண்டட் பேர் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை, உங்களால் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலே வந்து வாங்கி டிவைடர் வச்சு வளர்த்திக்கோங்க. ஸோ ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணி விட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபைட் பண்ணும். ஃபைட் பண்ணிவிட்டு திருப்பி அதுங்க வந்து பாண்ட் ஆகும். ஸோ ஃபைட் பண்ணிட்டு தான் அதுங்க வந்து பாண்ட் ஆகும். ஓகேங்களா? பேரில் சொல்கிறேன். நீங்கள் டிவைடர் வச்சு பண்ணுறீங்கன்னா. அதுவே டிவைடர் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா, அதுங்க ஃபைட்லாம் பண்ணாதுங்க. அதுக்கு ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கும். திடீர்னு ஹக் பண்ணிக்கும். அது வந்து பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அடப்பாவி ஒரு பெருசாக ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா ஒரு பேர் பாண்டிங் சன்னா வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஸோ சன்னா ஃபிஷ்ஷை வந்து வாங்கிடலாம். மெயில் அண்ட் ஃபீமேலும் வாங்கிடலாம். ஆனால் ஒரு பாண்டட் பேர் வாங்குறதுல தான் ரொம்ப ரொம்ப ரேர். நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோல் இதனால தான் இதோட ப்ரைஸ் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டப்பாடுலாம் இருக்குது. அண்ட் நான் வந்து வைல்டில் பாண்ட் ஆகின சன்னாவை சொல்ல, இதெல்லாம் கேப்டிவில் பாண்ட் ஆகின மீன். ஓகேங்களா? கேப்டிவில் பாண்ட் ஆகின சன்னாஸ் இது எல்லாமே. ஸோ வைல்டில் பாண்ட் ஆகிற சன்னா வந்து கேப்டிவில் வளர்த்துனா என்ன ஐடியான்னு எனக்கு தெரியலை. ஸோ ஷோல் நீங்கள் வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிவைடர் வச்சு வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்டு மந்த்லி ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுங்கள். அது போதும். ஸோ அதுலேயே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஷோல் இதோட இந்த வீடியோ என்டர் பண்ணிக்கிறேன். See you next video. Bye bye ஷோல்.